கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 45 வசனம் 2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த சிறிய வசனத்தில் நாம் 3 காரியத்தை இந்த காலை நேரத்தில் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். ஒன்று, கடவுள் நமக்கு முன்னே செல்லுகின்றார். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் அநேக கோணலான காரியங்கள் இருக்கின்றதை ஆண்டவர் அறிகின்றார். மூன்றாவது, அந்த கோணலான காரியங்களை அவர் செவ்வைப்படுத்துகின்றார். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேக பேருடைய வாழ்க்கையில் கவலை என்னவென்றால் நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான கவலைத்தான். இந்த சூழ்நிலையை, என் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிறதான இந்த பிரச்சனையை, இந்த சூழ்நிலையை நான் எப்படி மாற்றப் போகின்றேன், எப்படி இவைகளெல்லாம் என் வாழ்க்கையில் நான் விரும்பினதற்கு மாறாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே, அதையெல்லாம் சரி செய்ய போகின்றேன் என்று நாம் கவலையில் ஆழ்ந்த மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தை மிக அற்புதமாக நமக்கு சொல்லித் தருகிறது. நம்முடைய ஆண்டவர் நாம் புறப்படுவதற்கு முன்பதாகவே, அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக நாம் துவங்குவதற்கு முன்பதாகவே கடவுள் நமக்கு முன்பாக செல்லுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அப்படி முன் செல்லுகின்ற ஆண்டவர் எதையெல்லாம் கருத்தில் கொள்ளுகிறார் என்றால், உங்களுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குலைத்து போட்டிருக்கின்ற, உங்களை முடக்கி போட்டிருக்கின்ற, ஒவ்வொரு நாளும் உங்களை கண்ணீர் வடிக்க செய்து கொண்டிருக்கின்ற, ஒவ்வொரு நாளும் கவலையோடு கூட நீங்கள் வாழும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கின்ற அது எந்த பிரச்சனையோ அந்த கோணலானவைகளை ஆண்டவர் பார்க்கின்றவராக, தன்னுடைய கவனத்தை செலுத்துகின்றவராக இருக்கின்றார். காரணம் என்ன? உங்களுடைய மகிழ்ச்சியை குலைத்தது அதுதான் என்று கடவுளுக்கு தெரியும். கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறதான திட்டங்களையும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அற்புதமான வாழ்க்கையும் நீங்கள் திரும்பி பார்க்க முடியாதபடிக்கு, அதை உங்களுடைய வாழ்க்கையில் கிரகித்து கொண்டு மகிழ்ச்சியாக கடவுளுக்கு சாட்சியாய் வாழ முடியாதபடிக்கு அநேக கோணலான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறதை இன்றைக்கு கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய பிரச்சனை, என்னுடைய கவலை யாருக்குமே தெரியவில்லை என்று நினைக்க வேண்டாம். மனிதர்களுக்கு அது ஒரு வேளை மறைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது மனிதர்கள் அதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார். கடவுள் அந்த கோணலான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற கடவுள் இப்பொழுது சொல்லுகின்றார், நான் அவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய கடவுள் சீர்படுத்துகின்ற கடவுள், சரி செய்கின்ற கடவுள், குணமாக்குகின்ற கடவுள், நமக்கு அனுகூலமாக, நமக்கு தடையாய் நிற்கின்ற காரியங்களை மாற்றி அமைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை இப்படியாகிவிட்டது, என் எதிர்காலம் இப்படியாய் மாறிவிட்டது என்று கவலைப்படுகின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நீங்கள் எதை செய்ய நீங்கள் அஞ்சி கொண்டிருக்கிறீர்களோ, எதை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, அதை சரி செய்வதற்காக உங்களுக்கு முன்பதாக கடவுள் சென்று ஆண்டவர் எல்லாவற்றையும் செவ்வையானதாக மாற்றி உங்களுக்கு அற்புதமான ஒரு எதிர்காலத்தை கடவுள் தரப்போகிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னே சென்று நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான எந்த கோணலானவைகளையும் மாறுபாடானவைகளையும்
மாற்றி அவைகளை செவ்வையாக்கி நாம் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அனுகூலத்தை கடவுள் உண்டாக்கி தருவாராக. ஆமேன், ஆமேன்.